தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம்? தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே. ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை, குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக்கொள்ளலைன்னா அவன் அவ்வளோதான், அல்லாவிடமிருந்து தூரமாயிட்டான். அல்லாவும் இவன் அல்லாவை விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவனிடமிருந்து அல்லாஹ் அவனை விட்டு தூரமாகிடுவான். ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது, அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது. அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா, அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ அவனுக்கு ரஹ்மத் செய்யறதுலையோ இரக்கம் காட்டுறதுலையோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க. அதை ஒருத்தர் செஞ்சிட்டான்னா ஃபக்கது கஃபர், இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா? அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனை பாதுகாப்பில் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை.